ஜெர்மனியில் புதுசாக கார் டிரைவிங் லைசன்ஸ் எடுக்க போகிறீங்க அப்படின்னா ஒரு அப்டேட்டட் இன்ஃபர்மேஷன் சொல்ல போகிறேன், தெரிஞ்சுக்கோங்க. கார் டிரைவிங் லைசன்ஸ் பற்றின ஒரு பில் வந்து டிராஃப்டில் இருக்குது. அது மோஸ்ட்லி மிட் ஆஃப் 2026 இம்ப்ளிமெண்ட் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை பற்றின இன்ஃபர்மேஷனை வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு தியரி கிளாஸ். கரண்ட்டாக வந்து 1169 கொஷின்ஸ் வந்து தியரி எக்ஸாமுக்கு கேட்டுட்டு இருந்தாங்க. ஸோ அது வந்து இப்போ 1/3 குறைய போகுது, விச் மீன்ஸ் வந்து 780 கொஷின்ஸு. ஸோ இந்த மாதிரி குறையிறது மூலயமா கண்டிப்பாக வந்து ஃபெயில் ஆகிறதுக்கான பர்சன்டேஜ் வந்து கம்மியாகும். இன்னொன்று 21 ஹார்ஸ் ஆஃப் தியரி கிளாஸ் மேண்டேட்ரியாக வந்து நேரில் போய் அட்டன் பண்ணுற மாதிரி இருந்தது. ஸோ அதை வந்து இப்போது டிஜிட்டலாக வந்து மாற்றிருக்காங்க. ஸோ இது மூலயமா வந்து கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து டைம் சேவ் ஆகும். ப்ராக்டிக்கல் எக்ஸாம் வந்து 55 மினிட்ஸாக இருந்தது வந்து 25 மினிட்ஸாக வந்து குறைய போகுது. ஸோ இது வந்து ஒரு நல்ல அட்வான்டேஜ்னே சொல்லலாம். இப்போ இந்த 25 மினிட்ஸ் அப்படிங்கிறப்போ உங்களுக்கு வந்து கம்மியான டைம் அப்படிங்கிறப்ப கண்டிப்பாக வந்து பாஸ் ஆகிறதுக்கான பர்சன்டேஜ் வந்து அதிகமாகவே இருக்குது. B197 அப்படின்னு ஒரு கேட்டகிரி இருக்குது. ஸோ அந்த கேட்டகிரியில் இருக்கவங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, எக்ஸாம்ஸ் வந்து ப்ராக்டிக்கல் எக்ஸாமை வந்து ஆட்டோ கியரில் ஓட்டிட்டு 10 கிளாஸ் வந்து மேனுவலாக வந்து நீங்கள் டிரைவர்கிட்ட ஓட்டி காட்டுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கான ப்ரூஃப் நீங்கள் வச்சுருப்பீங்க. இந்த பில் பாஸ் ஆகிறது மூலிமா இதில் என்ன பெனிஃபிட் அப்படின்னா வந்து இதில் ஸ்டிமுலேட்டர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொண்டு வராங்க. அந்த ஸ்டிமுலேட்டர் மூலிமா நீங்கள் வந்து அந்த மேனுவலாக ஓட்டி காட்டுற அந்த 10 கிளாஸஸ் வந்து நீங்கள் ஸ்டிமுலேட்டர் மூலிமா ஓட்டுவீங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் மேனுவலாக ரோடில் ஓட்டுறதுக்கும் ஸ்டிமுலேட்டர் மூலயமா இந்த 10 கிளாஸ் நீங்கள் அட்டன் பண்ணுறதுக்கும் கண்டிப்பாக ஒரு கன்சிடரபிள் அமௌண்ட் வந்து காஸ்ட்டு சேவ் ஆகும். புதுசாக ட்ரைவ் பண்ணுறவங்க வந்து ஒரு 12 கிளாஸ் வந்து மேண்டேட்ரியாக அட்டன் பண்ணணும். ஹைவே ஆர் ஓவர்லேண்ட் ட்ரைவு, ஸோ இந்த மாதிரி நைட் ட்ரைவ் அப்படின்னு சொல்லிட்டு 12 கிளாஸ் அட்டன் பண்ணுவீங்க. ஸோ இந்த பில்லில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அந்த 12 கிளாஸஸையும் வந்து ரெடியூஸ் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. அதுலேயும் சம் ஆஃப் த கிளாஸஸை வந்து ஸ்டிமுலேட்டர் யூஸ் பண்ணி பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படி பண்ணுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அதுலேயும் நீங்கள் கன்சிடரபிள் அமௌண்ட் வந்து சேவ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் திங் என்ன அப்படின்னா இதில் வந்து லேட் ட்ரைனிங் அப்படின்னு ஒன்று இருக்குது. இதில் வந்து க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸ் கூட உங்கள் டிரைவிங் ட்ரைனிங்கில் எந்த அளவுக்கு இன்வால்வ் ஆகலாம் அப்படிங்கிறதுமே இதில் இருக்குது. ஸோ இந்தியாவிலேருந்து வரப்போவே லைசன்ஸ் எடுத்துகிட்டு அதை நீங்கள் ட்ரான்ஸ்லேட் பண்ணி இங்கே நீங்கள் மேனுவலில் ஓட்டுறீங்க அப்படின்னா உங்களுக்கு அமௌண்ட்டில் பெரிய சேஞ்சஸ் இருக்காது. பட் உங்களுக்கு ப்ராக்டிக்கல் அண்ட் தியரி எக்ஸாம் ஈஸியாக இருக்கும். அண்ட் இதுவே வந்து புதுசாக இங்கே லைசன்ஸ் எடுக்கிறீங்க, ட்ரைவ் பண்ணுறப்ப கொஞ்சம் நர்வஸான பர்சனாக இருக்கீங்க அப்படிங்கிறப்ப கண்டிப்பாக உங்களுக்கு அந்த 25 மினிட்ஸ் ஆஃப் டிரைவிங் அப்படிங்கிறது ஒரு பெரிய அட்வான்டேஜ். அண்ட் அந்த ஸ்டிமுலேட்டர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் மூலயமா நீங்கள் ஒரு கன்சிடரபிள் அமௌண்ட் வந்து சேவ் பண்ணலாம்.